ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்பேக்கிங் வீடியோ தான் கைஸ் பார்க்க போகிறோம். அன்பேக்கிங் அண்ட் அதுக்கான ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஒரு ப்ராடக்ட் நான் எடுத்திருக்கேன். எஸ், இது வந்து நம்மளோட வந்து யூஸ்வலான ப்ராடக்ட் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட் தான். அண்ட் அதை தாண்டி இதில் வந்து நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வெப்சைட்டில் எடுத்திருக்கேன். யூஸ்வலாக நான் எடுப்பேன்ல, அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஸ்னாப்டீல் அந்த மாதிரி தெரிஞ்ச வெப்சைட்லேருந்து எடுக்காமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான வெப்சைட்டில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ராடக்ட் நான் எடுத்திருக்கேன் மக்களே. என்ன வெப்சைட்டு அப்படின்றது உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். அது இல்லாமல் என்ன ப்ராடக்ட்ன்றது வாங்க அன்பேக்கிங் பண்ணி பார்ப்போம், அதுக்கப்புறம் சொல்கிறேன். ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்கன்னா தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. எஸ், இது வந்து ஒரு கேரபினர் நைஃப் தான் மக்களே நான் வந்து வாங்கியிருக்கேன். என்னடா அது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வாங்க ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஃபுல்லாமே செக் பண்ணி காட்டிடுறேன். ஸோ ஓப்பன் பண்ணிடுவோமா? ஸோ எஸ், இதான் இந்த பேக்கெட்டில் ஒன்றுமே இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா நார்மலான ஒரு கவர் தான். பிச்சுரும் அப்படி. மக்கள் பண்ணுவோம். ஓகே, அண்ட் வா, எத்தனை பேக்கிங்கு! குட் பேக்கிங் மக்களே, நைஸ் பேக்கிங். இது ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ கவர்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. இது தனியாக வச்சிடலாம். ஸோ ஓப்பன் பண்ணணுமா? ஸோ இதான் வந்திருக்கு நம்மளுக்கு. இதுதான் பாக்ஸில் ஒன்றும் கிடையாது. ஓப்பன் பண்ணிவிடுவோம். எஸ், ஸோ இதுதான் கைஸ் ப்ராடக்ட். ஆக்சுவலி கேரபினர் நைஃப் மக்களே. நைஃப் இங்கே இருக்கும். இட்ஸ் லாக்கிங் நைஃபு. அன்லாக் பண்ணணும் அப்படின்னா அன்லாக் பண்ணணும். ஸோ இதான் கைஸ் நான் வந்து எடுத்திருக்கேன் ப்ராடக்ட் ஃப்ரம் வெப்சைட் கால் knifesindia.com மக்களே. நான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை தான் எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே ஆக்சுவலாக இந்த மாதிரி வெப்சைட்லேருந்து எடுத்ததில்லை டிஃப்ரெண்ட்டாக. பட் இந்த செல்லர்கிட்ட நான் ஆல்ரெடி எடுத்திருக்கேன். அது எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஸோ இதுதான் கைஸ் இந்த ப்ராடக்டை வந்து எடுத்திருக்கேன் நான். இது வந்து ஒரு மல்டி டூல். இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. மல்டி டூலா இல்லை வந்து ஒரு நைஃபா இல்லை கேரபினரா என்ன சொல்கிறதுன்னு தெரில. பட் சூப்பராக இருக்குது கைஸ் ப்ராடக்ட்டு. ஓகே, ஸோ இதான் கைஸ். இதை பற்றி நான் ரிவ்யூ சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி செல்லர் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ், இட்ஸ் நைஃப் இண்டியா. ஓகேலா, ஆனால் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது போட்டிருக்கேன் பாருங்கள். நைஃப் இண்டியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட்டில் தான் மக்களே எடுத்திருக்கேன். இந்த செல்லர் வந்து எனக்கு வந்து புதுசுலாம் கிடையாது, பழைய செல்லர். ஓகேலா, அது எப்போ எனக்கு ரியலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நைஃப் பார்த்ததுக்கப்புறம் தான் ரியலைஸ் ஆயிடுச்சு. இந்த நைஃப் நான் எடுத்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 7 வருஷம் இருக்கும், 7-8 வருஷம் இருக்கும், எனக்கு ஞாபகம் இல்லை. பட் 7 வருஷத்துக்கு மேலே இருக்கும் கண்டிப்பாக. இது நான் இங்கேருந்து எடுத்திருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈபேலேருந்து எடுத்திருந்தேன் மக்களே. ஈபே இந்தியா, நம்மளுக்கு ஈபே இந்தியான்னு ஒன்று இருந்தது. எத்தனை பேருக்கு தெரியுமான்னு தெரியல. அந்த வெப்சைட்டில் தான் எடுத்திருந்தேன். சரி, இதை ஏன்டா இப்போ சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், ஈபே இந்தியாவில் நான் எடுக்கும்போது இதே செல்லர் தான் மக்களே, நைஸ் இந்தியா தான் கிட்டதான் நான் எடுத்திருந்தேன். அந்த செல்லர் வந்து ஈபேயில் இருந்தார். அப்போ வந்து அவர் ஈபேலேருந்து ஒரு செல்லராக இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எதுவுமே செல்லராக இல்லை அவர். அமேசான், ஃப்ளிப்கார்ட் எதுவுமே வந்து செல்லராக வந்து இல்லை அவர். பட் அதுலேருந்து தான் நான் வந்து எடுத்திருந்தேன் மக்களே. ஸோ அதனால் எனக்கு ஞாபகம் இருந்தது, ஓ இவர் தானே அவர் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட இப்போ ஆர்டர் பண்ணேன். இவர் தனி வெப்சைட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்கள் ஷிப்பிங் அட்ரஸ்லாம் கொடுத்தீங்கன்னா அவர் உங்களுக்கு பெர்ஃபெக்டாக போட்டு அனுப்பிச்சி கொடுத்துருவார் மக்களே. ஸோ அப்படி தான் கைஸ் இந்த ப்ராடக்ட் நான் எடுத்தேன். ரொம்ப சர்ப்ரைசிங்காக ஆச்சு. நான் வந்து கிட்டத்தட்ட 2 நைஃப் எடுத்திருக்கேன். இப்போ நான் காட்டினேன் அது இல்லாமல் இன்னொரு நைஃப் இருக்குது. 2 நைஃப்ஸ் நான் வந்து எடுத்திருக்கேன் இவர்கிட்டருந்து. ஓகே, ஸோ வாங்க இப்போ இதுக்கான ரிவ்யூ பார்ப்போம். ஸோ எஸ், இதில் என்னெல்லாம் இருக்குது இந்த நைஃபில் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் வந்து கேரபினர் மக்களே. இதான் முக்கியமாக. கேரபினர் ப்ராப்பர் ஒர்க் ஆகுதா? ஓகே, ஸோ கேரபினர் ஒர்க் ஆகுது. ஓ, ஸ்ப்ரிங் டைப் தானா? நைஸ். நான் ஸ்ப்ரிங் இல்லைன்னு நினச்சேன் கைஸ். சூப்பர். எனக்கு வந்து ஸ்ப்ரிங் வேணும் கண்டிப்பாக. ஏன்னா ஆல்ரெடி நான் இந்த ஒரு கேரபினர் வச்சுருக்கேன். இப்போ இதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் பாருங்கள் கேரபினர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஒரு ரிவ்யூ போட்டிருப்பேன் என்னோட இன்னொரு சேனலில். அதுக்கு நான் லிங்க் வேணால் கீழே கொடுக்குறேன். ஷார்ட்ஸ் மாதிரி போட்டிருப்பேன். ஸோ இது நான் வந்து ஆக்சுவலாக வச்சுருக்கேன் கைஸ். ஓகே, இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் மெக்கானிசம் இருக்கும். இங்கே பாருங்க. ஸோ
ஸ்ப்ரிங் மெக்கானிசம் இருக்கா. ஸோ இதில் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் என்னோட ஆக்சுவலாக பென் ட்ரைவ்ஸை நான் வந்து கேரி பண்ணுறேன். இதில் நைஃப் வராது எதுலுமே. ஸோ பென் ட்ரைவ் நான் கேரி பண்ணுறேன். பட் இப்போ வந்து இதை நான் எடுத்திருக்கேன். எதுனா வந்து இதில் நைஃப் இருக்கிறதுனால, ஸோ எக்ஸ்ட்ரா சேஃப்டி அப்படின்றதுனால எடுத்திருக்கேன். இதில் வந்து சர்ப்ரைசிங்லி இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எஸ் இட் ஹேஸ் அ ஸ்ப்ரிங் ஆக்ஷன். ஸோ சூப்பர். ஸோ நமக்கு சேஃபாக போய் உக்காந்துரும், பிரச்சனையும் இருக்காது. ஓகே, ஸோ தட் இஸ் நம்பர் 1 மக்களே. ஸ்ப்ரிங் ஆக்ஷன் கேரபினர் ஒன்று இருக்குது, விச் ஹாஸ் அ லாக்கிங் மெக்கானிசம், ஸ்க்ரூ டைப் லாக்கிங் மெக்கானிசம் நம்மளுக்கு இதில் இருக்குது. அண்ட் ரெண்டாவது முக்கியமானது எஸ் நைஃப், செரேட்டட் பிளேட் கலந்த ஒரு நைஃப். நல்லா ஸ்ட்ராங்காக தான் மக்கள் இருக்குது, உங்களுக்கு திக்காக தான் இருக்குது. நான் ரிவ்யூஸில் கொஞ்சம் பார்த்த வரைக்கும் அந்தளவுக்கு இல்லை நான் நினச்சேன், பட் நல்லா இருக்குது. ஷார்ப்னஸ் இருக்குது அப்படிங்கிட்டா இப்போதைக்கு ஷார்ப் ஓரளவுக்கு இருக்குது, பட் செரேஷன் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் குட். நீங்கள் செரேஷன்ன்றதை நான் இந்த இதிலே காட்டியிருப்பேன். இதுலேயும் இருக்குது அந்த செரேஷன் இருக்குது. ஸோ த சேம் பார்த்திங்கன்னா இதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த செரேஷன் வந்து இருக்குது மக்களே. செரேட்டட் நைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க, விச் இஸ் வெரி வெரி குட். ஓகே, ஸோ ஆனால் நல்லா ஸ்ட்ராங்கான பிளேட் தான், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து நீங்கள் அன்லாக் பண்ணணும் அப்படின்னா இதோ இது இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த லீவர் எப்படி கீழே புஷ் பண்ணிட்டீங்கன்னா இப்படி லாக் பண்ணிக்கலாம். இது வந்து ஓப்பன் பண்ணோடனே லாக் ஆகிரும். அந்த சவுண்ட் கேட்கும் பாருங்கள், கேட்குதா? இந்த சவுண்ட் கேட்டோடனே லாக் ஆகிரும். இது வில் நாட் மூவ் பேக், விச் இஸ் வெரி வெரி குட். ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஏதாவது சும்மா நார்மலாக ஆப்பிள் கட் பண்ணுறதுக்கோ இல்லை ஏதாவது நீங்கள் கட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், விச் இஸ் குட் ஃபார் தட். அதை தாண்டி நீங்கள் இதை வந்து செல்ஃப் டிஃபென்ஸாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது செல்ஃப் டிஃபென்ஸ்க்கு இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, பட் இருந்தாலுமே லேடிஸ்க்கு இது வந்து செல்ஃப் டிஃபென்ஸ்க்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. பட் மேக் ஷுர் இந்த செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் கொஞ்சம் வந்து அதுக்கான எக்ஸசைசஸ் அண்ட் அதுக்கான கொஞ்சம் ரிவ்யூஸ் பண்ணிக்கோங்க. ரிவ்யூஸ்ன்றது வீட்டிலே கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாவது பொம்மை வச்சோ நீங்கள் செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணணும் இப்படி பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. அந்த சமயத்தில் போய்ட்டு இதை நீங்கள் ஓப்பன் பண்ண முடியுமா கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்புறம் அவங்க வந்து உங்களுக்கு குத்திட்டு போயிட்டே இருப்பான். ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க, பார்த்துக்கோங்க. ஸோ அதான் வந்து செல்ஃப் டிஃபென்ஸ்க்கான ஒரு விஷயம் இதில் இருக்குது. அண்ட் மூணாவது இங்கே பாருங்கள், இதில் வந்து 2 ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து நம்மளோட வந்து பிலிப் டைப் ஸ்க்ரூ ட்ரைவரு, அதாவது ப்ளஸ் டைப் ஸ்க்ரூ ட்ரைவர் சொல்லுவாங்க பாருங்கள், அது கொடுத்துருக்காங்க பிலிப் டைப்பு. ரெண்டாவது வந்து நமக்கு ஃப்ளாட் பெட் 2 கொடுத்துருக்காங்க. ஃப்ளாட் பெட் ஸ்க்ரூ ட்ரைவர் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது ஸ்க்ரூ ட்ரைவரு. ஃப்ளாட் பெட் ஸ்க்ரூ ட்ரைவரும் 2 கொடுத்துருக்காங்க. இது யூஸ்லெஸ் தான், பட் ஆனால் சும்மா எப்போயாவது ஒர்க் ஆகும் அப்படின்றக்காக இதை கொடுத்துருக்காங்க மக்களே. 2 ஸ்க்ரூ ட்ரைவர்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இட் மேக்ஸ் எ மல்டி டூல் ஐட்டம் கைஸ். ஓகேங்களா? ஸோ எஸ், இதான் கைஸ் ப்ராடக்ட்டு. மல்டி டூல் நைஃப் கொடுத்துருக்காங்க, கேரபினர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஐ திங்க் பாட்டில் ஓப்பனும் இருக்குன்னு நினச்சேன். மேபி இதை வச்சு நீங்கள் பாட்டில் ஓப்பன் பண்ணிக்கலாமா தெரியாது, நாட் ஷோர். பட் பாட்டில் ஓப்பனர் இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். 4 in 1 அப்படின்ற மாதிரி ஆயிருக்கும். பட் தட்ஸ் ஓகே. இப்போ வந்து இது வந்து 3 in 1 அப்படின்ற மாதிரி இந்த கேரபினர் நைஃப் கொடுக்குது மக்களே. ஓகே, இதோட பில்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னா ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மெட்டலில் மேக் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் என்ன மெட்டல் எனக்கு தெரியல, பட் இது கண்டிப்பாக வந்து நம்ம இது தான் அலுமினியம் தான். அலுமினியம் சொல்ல சாரி, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். ஓகேலா? ஸோ நல்லா குட் பில்ட் குவாலிட்டி. வெயிட்டும் வந்து ஓரளவுக்கு நார்மலாக தான் மக்களே இருக்குது. இதை கம்பேர் பண்ணும்போது இதை விட கொஞ்சம் கூட இருக்குது. ஆனால் ஒன்று அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கேரபினராக இருக்கட்டும் இல்லை இந்த கேரபினராக இருக்கட்டும், இது ரெண்டுமே வந்து கேனாட் பி யூஸ்ட் ஃபார் ஹைக்கிங் அண்ட் ட்ரெக்கிங். அதில் தொங்குறது, அதாவது நம்ம ஹியூமன் வந்து தொங்குறதுக்கு இது யூஸ் பண்ணி ஹைக்கிங் ட்ரெக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதை வச்சு நீங்கள் தொங்கணும், லைக் இஃப் யூ வாண்ட் டு ஹேங் அப்படின்னா, யூ வாண்ட் டு ஹேங் ஆஸ் அ ஹியூமன் பீங் அப்படின்னா, நோ, திஸ் வில் நாட் ஒர்க் அவுட். இது பிச்சின்னு வந்துடும், ஸ்னாப் ஆஃப் ஆகிடும், உங்களுக்கு இன்ஜுரிஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் இன்ஃபேக்ட் யூ கேன் பி ஃபேட்டல் ஆஸ் வெல். பட் ஆனால் வந்து சும்மா நார்மலாக வந்து குட்டி குட்டி ஐட்டம்ஸ் ஹேங் பண்ணுறதுக்கு கீ செயின்ஸு அது மாதிரி பார்த்தீங்கன்னா, இது வந்து கீ செயின் தான் ஆக்சுவலாக சொல்ல போனால். ஓகேங்களா? இது நீங்கள் ரிங்ஸ் ஆட் பண்ணிட்டீங்கன்னா கீ செயினாகவும் நீங்கள் ஒர்க்கும் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி கீ செயினாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கீ செயின் ஹேங் பண்ணுறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது ஐட்டம் ஹேங் பண்ணுறதுக்கோ, அது மேக்ஸிமம் பாசிபிள் ஏதாவது பேக் ஹேங் பண்ணுறதுக்கான இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் ஃபைன். பட் ஆனால் அதை தாண்டி வந்து இந்த மாதிரி வந்து ஹேங் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்காது மக்கள். ஐ திங்க் இது ஆல்ரெடி பிச்சிட்டு வெளியே வருதோ. ஓகே, நம்ம அதை டைட் பண்ணிக்கலாம் அப்புறம். ஸோ எஸ், திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் கேரபினர் மக்களே. இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ தான். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுறேன். நான் வேணால் முடிஞ்சால் வந்து கீழே வந்து அந்த வெப்சைட் லிங்க் வேணால் உங்களுக்கு கீழே ஆட் பண்ணி விட்றேன். ஸோ இட்ஸ் ஒன்றும் இல்லை, www.kniveindia, நைஃப் வராது, NKNIVES India.com. ஸோ அந்த வெப்சைட் நீங்கள் போனீங்கன்னா நிறைய ஏராளமான நைஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது, பட் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ அந்த வெப்சைட்லேருந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் மக்களே. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஃப்ளிப்கார்ட்லேயே இருந்தது, இந்த ஃப்ளிப்கார்ட் அமேசான்லேயும் இருந்தது. அப்போ நான் மிஸ் பண்ணிட்டேன், பட் இப்போ கிடச்சிது. சரின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி எடுத்துட்டேன் மக்களே. இது வந்து 2 கலரில் வரும், ரெட்லேயும் வருது, பிளாக்லேயும் உங்களுக்கு வந்து வருது. நான் வந்து பிளாக் வந்து ஸ்பெசிஃபிக்காக அவர்கிட்ட வந்து இது பண்ணி எடுத்தேன். ஆக்சுவலாக செல்லர்கிட்ட பண்ணம் வந்து ஒரு பல விஷயங்கள் ஆகிப்போச்சு. என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் நான் ஆர்டர் பண்ணேன், வெப்சைட்டில் போய்ட்டு டேரெக்டாக வந்து ஆர்டர் பண்ணிட்டேன், பேமெண்ட்லாம் பண்ணிட்டேன்.
பேமெண்ட்லாம் பண்ண உடனே ஆர்டர் கன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு ஒன்று வரவே இல்லை. அண்ட் இந்த மீன் டைம் என்ன ஆகிடுச்சுன்னா, அந்த ப்ராடக்ட் பேஜில் ஆர்டர் பேஜில் போய் பார்த்தா ஆர்டர் வந்து அக்செப்ட் ஆன மாதிரி தெரில. அதாவது பேமெண்ட் பெண்டிங் அப்படின்னே காட்டியிருந்தது ரொம்ப நேரமாக. என்னடா பேமெண்ட் பெண்டிங் காட்டிகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஆனால் என்னோட பைசா போயிடுச்சு. இதோட விலை எவ்வளோனா ₹750 கைஸ். ₹750 வந்து போயிடுச்சு என்னோடய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து. ஆனால் பேமெண்ட் பெண்டிங் சொல்லிட்டு வந்துகிட்டே இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து, சரி ஏதோ பண்ணலாம் வெயிட் பண்ணிட்டே இந்த கிட்ட ஒரு 3-4 ஹவர்ஸ் வெயிட் பண்ணேன், எந்த அப்டேட்டும் வரல. அதுக்கப்புறம் சரி ஓகே கேன்சல் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா, கேன்சல் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கேன்சல்னு ஒரு பட்டன் வந்து கிளிக் பண்ணேன். அப்போ தான் ப்ராடக்ட்டு கேன்சல் ஆகிடுச்சு. ஆனால் 100% கேன்சல் ஆகலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஆக்சுவலாக அவரோட ஃபோன் நம்பர் வந்து அந்த வெப்பேஜுக்கு வந்து கொடுத்துருக்கோம். நான் அந்த ஃபோன் நம்பர் கால் பண்ணி அவருக்கு பார்த்தீங்கன்னா வந்து கால் பண்ணேன், எடுக்கலை. பட் அதுக்கப்புறம் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணேன். இதுமாரி வந்து சார் நான் வந்து ஐ ஹவ் ஆர்டர்டு, பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் நடந்து போச்சு, பேமெண்ட் பெண்டிங்லேயே காட்டுச்சு, நான் தப்பி கேன்சல் கொடுத்துட்டேன், எனக்கு ப்ராடக்ட் ஸ்டில் வேணும் அப்படின்னு. அவர் அதை ரிவர்ட் பேக் பண்ணி நான் வந்து ப்ராடக்ட் அனுப்பிச்சி விட்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், அந்த ப்ராடக்ட்டை கன்ஃபார்ம் பண்ணி ப்ராசஸிங் பண்ணி எனக்கு வித்தின் 3 days மக்களே, நான் சண்டே அன்றைக்கி ஆர்டர் பண்ணேன், எனக்கு வெட்னஸ்டே அன்றைக்கி ஸ்பீட் போஸ்ட்டில் இந்த ப்ராடக்ட் வந்து சேர்ந்துச்சு கைஸ். ஸோ ஒண்டர்ஃபுல் செல்லர், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சூப்பரான செல்லர். ஸோ நீங்கள் தாராளமாக நீங்கள் போய் அவர்கிட்ட இந்த ப்ராடக்ட்டை எடுத்துக்கலாம் மக்களே. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் ப்ராடக்ட் கைஸ். ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இந்த கொஸ்டின்ஸ் தான் கீழே கமெண்ட்டில் ஆட் பண்ணுங்கள், நான் வேணால் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். என்னோடய வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், என்னோடய வீடியோ முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எஸ், நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். டேக் கேர், ஸ்டே சேஃப் அண்ட் பை மக்களே.